வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் அண்ட் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் ஃபார் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் வித் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட், ஷார்ட் இட் ஆஸ் யூடிஎல். சரியா? இந்த கொஸ்டின் பார்த்துக்கோங்க. ஏவும் பியும் சிம்பிளி சப்போர்ட்டட், அதனால் ஏவும் பியும் சிம்பிளி சப்போர்ட்டட் எண்டு நடுவில் ஒரு யூடிஎல் ஆக்ட் ஆகுது. எப்படின்னா மிடில் தான் ஆக்ட் ஆகுது. நமக்கு இந்த சைடில் ஹோல் பீம்லேயுமே ஆக்ட் ஆகலை. சரியா? 4 மீட்டர் யூடிஎல் ஆக்ட் ஆகுது. 10 kN per மீட்டர் ஆக்ட் ஆகிட்டுருக்கு லோடு. ஹோல் மீட்டரோட ஸ்பேன் 8 மீட்டர். சரியா? இந்த சிம்பிளி சப்போர்ட்டட் ஏனால நமக்கு ஒரு ரியாக்ஷன் க்ரியேட் ஆகும், வெர்டிக்கல் ரியாக்ஷன் RA, இங்கே RB க்ரியேட் ஆகும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஷியர் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த RAவும் RBயும் நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? ரியாக்ஷன் அட் டு ஃபைண்ட் ரியாக்ஷன் to find RA and RB. சரியா? நமக்கு எல்லாமே தெரியும். ஒரு பாயிண்ட் லோடு மொமெண்ட்டில் பாயிண்ட் லோட்னா W இன்ட்டு லென்த் எடுப்போம். மொமெண்ட் கன்வென்ஷன் இதுதான். சரியா? அப்போது யூடிஎல்னா W L²/2. இந்த மாதிரி யூடிஎல் என்டையர் நாட் ஆக்ட் இன் என்டையர் ஸ்பேன். ஃபுல் ஸ்பேன் ஆக்ட் ஆகலைன்னா நமக்கு இந்த ரியாக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா W இன்ட்டு L இன்ட்டு L/2 ப்ளஸ் ரிமைனிங் லென்த். புரியுதா? இதான் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். அப்போது டு டேக் மொமெண்ட் அட் ஏல மொமெண்ட் எடுக்க போகிறேன். மொமெண்ட் அட் ஏ நம்பர் தான் ஏ பாயிண்ட்டில் மொமெண்ட் இருக்கிறேன். RB இஸ் ஆக்டிங் ஆன்டி கிளாக் வைஸ், அதனால் -RB இன்ட்டு டிஸ்டன்ஸ் 8 மீட்டர். அடுத்து 10 kN per மீட்டர் கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகுதா? அப்போ +10 இன்ட்டு இந்த ஃபார்முலா கவனிங்க. 10 இன்ட்டு லென்த்தோட வேல்யூ L 4 இன்ட்டு L/2 ப்ளஸ் RL. L/2ஓட வேல்யூ Lோட வேல்யூ 4/2. ரிமைனிங் லென்த்து இதான் ரிமைனிங் லென்த்து. இதோட வேல்யூ 1. ஏன்னா இது ஈக்குவல் 0. நான் ஏன் இப்படி கன்சிடர் பண்ணிக்கிறேன்னா, இந்த யூடிஎல்னால், ஏன்னா இந்த யூடிஎல் ஃபுல்லாக ஆக்ட் ஆகிருந்தால் நம்ம இந்த மாதிரி கன்சிடர் பண்ண தேவையில்லை, இப்படியே எடுத்துக்கலாம். இந்த யூடிஎல் இந்த பாதியிலே முடிஞ்சதுனால இந்த யூடிஎல் லோடுனால நமக்கு இங்கே மொமெண்ட் க்ரியேட் ஆகும். இந்த ஏசிக்கு நடுவுலையும் மொமெண்ட் க்ரியேட் ஆகும். அதனால் இதை கன்சிடர் பண்ணிக்கிறேன். நான் ஏன் இதை கன்சிடர் பண்ணலை அப்படின்னா, நான் மொமெண்ட் அட் ஏ தான் எடுக்கிறேன். மொமெண்ட் அட் இங்கே நான் கன்சிடர் பண்ணும்போது மொமெண்ட் அட் சின்னும்போது இந்த லோடு இங்கே மட்டும் தான் ஆக்ட் ஆகுது, இதோட எஃபெக்ட் இங்கே வராது. ஸோ ஆனால் மொமெண்ட் அட் ஏன்னும்போது இதோட ரியாக்ஷன், அதோட மொமெண்ட்டோட ரியாக்ஷன், இந்த லோடோட ரியாக்ஷன் இங்கேயும் வரும். அதனால் நான் இப்படி கன்சிடர் பண்ணிக்கிறேன். இதுவே இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் இல்லாமல் இங்கேயும் யூடிஎல் ஆக்ட் ஆச்சுன்னா நீங்கள் இப்படியே கன்சிடர் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி இருக்கிறதுனால இப்படி கன்சிடர் பண்ணியிருக்கேன். சரியா? அப்போ RBயோட டிஸ்டன்ஸ் 15 kN. அப்போ RA கண்டுபிடிக்கணுமா? ஃபஸ்ட்டு சம் ஆஃப் upward force equal to sum of downward force. ஸோ இங்கே இதெல்லாம் upward force நமக்கு RAவும் RBயும் upward force, downward force UDL தான் downward force. ஸோ upward force எது RA ப்ளஸ் RB equal to, இது ஃபோர்ஸ் தான், மொமெண்ட் இல்லை. அப்போ 10 இன்ட்டு 4. RB வேல்யூ 15 தெரியும், இது 40. அப்போ RAவோட வேல்யூ 25 kN. சரியா? இதை எடுத்துருப்பாங்க, வேல்யூ எழுதிடலாமா? RA 25 kN, RB வேல்யூ 15 kN நமக்கு ஆக்ட் ஆகுது. சரியா? புரியுதா? அடுத்து ஷியர் ஃபோர்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஷியர் ஃபோர்ஸ். சரியா? ஷியர் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கும்போது ஷியர் ஃபோர்ஸ்னால் என்ன? இஸ் algebraic sum of all vertical loads acting on a beam either left or right of the section. இது யூடிஎலும் ஒரு வெர்டிக்கல் லோடு தான். இதை நம்ம பாயிண்ட் லோடாக மாற்றினா அந்த சென்டர் பாயிண்ட் தான் ஆக்ட் ஆகும். C சென்டர் பாயிண்ட் தான் ஆக்ட் ஆகும். அது ஒரு கன்ஃபியூசிங்னால நான் விட்டுட்டேன். இதுவும் ஒரு பாயிண்ட் லோடு தான். அப்போ அந்த பாயிண்ட் லோடு, இப்போ இதில் வர எல்லா பாயிண்ட் லோடையும் algebraic sum பண்ணால் நமக்கு கிடைக்கிறது ஷியர் ஃபோர்ஸ். அப்போது ஷியர் ஃபோர்ஸ்க்கு முன்னாடி சைன் கன்வென்ஷன் பார்க்கணும். லெஃப்ட்டு ரைட்டு. நான் பீமை ஷியர் ஃபோர்ஸ் ரைட்லேருந்து கன்சிடர் பண்ணுறேன்னா
அப்வர்ட் டைரக்ஷன் எல்லாமே நெகட்டிவ், அப்வர்டில் போகிற ஃபோர்ஸ் எல்லாமே நெகட்டிவ், டவுன்வர்ட் ஃபோர்ஸ் எல்லாமே பாசிட்டிவ். அதுவே லெஃப்ட் சைடில் அப்வர்டில் போகிற ஃபோர்ஸ் எல்லாமே பாசிட்டிவ், டவுன்வர்ட் ஃபோர்ஸ் எல்லாமே நெகட்டிவ். சரியா? நான் வந்து ரைட் சைடு தான் எப்பவுமே கால்குலேட் பண்ணுவேன். ஸோ அதனால் ரைட் சைடு எடுத்துக்கிட்டேன். ரைட் டு லெஃப்ட் வந்து அப்வர்ட் ஃபோர்ஸ் எல்லாமே நெகட்டிவ், டவுன்வர்ட் ஃபோர்ஸ் எல்லாமே பாசிட்டிவ். சரியா? இப்போ கால்குலேட் பண்ணுவோமா? ஷியர் ஃபோர்ஸ் அட் ஷியர் ஃபோர்ஸ் அட் பி. நான் வந்து ரைட் சைட்லேருந்து எடுக்கிறேன். ரைட் டு லெஃப்ட் கன்சிடர் பண்ணுறேன்னா, அப்போது ஷியர் ஃபோர்ஸ் அட் பி. அப்போ ஆர்பி தான் ஆக்ட் ஆகுது டுவோர்ட்ஸ் அப்வர்ட் டைரக்ஷன். ரைட் சைட்னா அப்னா மைனஸ், ஸோ புட் மைனஸ் சைன். ஆர்பி வேல்யூஸ் 15 kN. ஷியர் ஃபோர்ஸ் அட் டி. ஷியர் ஃபோர்ஸ் அட் டியை பாருங்கள். டி பாயிண்டில் என்ன ஆக்ட் ஆகுது? எதுவுமே ஆக்ட் ஆகலை. ஏ கொண்டிங்கனால எதுவுமே இல்லை. ஸ்டார்டிங் யூடியில் அங்கே தான் இருக்கு, ஆனால் அங்கே ஆக்ட் ஆகலை பாயிண்டில். அப்போ அப்படின்னும் போது இதே வேல்யூ தான் வரும், -15 kN. ஷியர் ஃபோர்ஸ் அட் சி. ஷியர் ஃபோர்ஸ் அட் சி பாருங்கள். ஒரு பாயிண்டோட ஆக்ட் ஆகுது, ஒரு யூடிஎல் ஆக்ட் ஆகுது. இந்த ரியாக்ஷன் டுவர்ட்ஸ் அப்வர்ட் டைரக்ஷனால் அப்வர்ட்னா நெகட்டிவ், புட் மைனஸ். ஆர்பி வேல்யூ வந்து 15. நெக்ஸ்ட் யூடிஎல் வந்து கீழே தான் ஆக்ட் ஆகுது, டவுன்வர்ட் டைரக்ஷன்னா ப்ளஸ்ஸு. அதனால் 10 × 4. ஆன்சர் வந்து 25 kN. புரியுதா? ஷியர் ஃபோர்ஸ் அட் ஏ ஈக்குவல் டு, அதே தான் பாருங்கள். ஷியர் ஃபோர்ஸ் அட் ஏ ஆர்பி -15 ப்ளஸ் அங்கே ஒரு லோடு ஆக்ட் ஆகுது 10 × 4. அங்கே ரியாக்ஷன் ஆர்ஏல ஒரு ரியாக்ஷன் 25 அப்போ டைரக்ஷன். அதனால் புட் -25 = 0. இந்த ஷியர் ஃபோர்ஸ் அட் ஏ எங்கே கடைசியில் முடியுதோ அங்கே 0 வந்துச்சுன்னா நீங்கள் பண்ண ஷியர் ஃபோர்ஸ் எல்லாமே வேல்யூஸ் எல்லாமே கரெக்டு. இல்லை எனக்கு அங்கே 0 வரல அப்படின்னா நீங்கள் ஷியர் ஃபோர்ஸ் பண்ண வேல்யூ தப்பு. இந்த ரியாக்ஷன் வேல்யூ கன்சிடர் பண்ணி நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா 0 வந்துச்சுன்னா அதுதான் கரெக்டு. சரியா? நான் இந்த 25ன்றது அங்கே ஆர்ஏல ஒரு ரியாக்ஷனை கன்சிடர் பண்ணியிருக்கேன், அதனால் 0 வந்திருக்கு. எனக்கு தான் செக் கரெக்டு. செக்கு ஓகே. ஸோ நான் கண்டுபிடிச்ச வேல்யூஸ் எல்லாம் கரெக்டு. ஸோ இதை யூஸ் பண்ணி நான் டயக்ராம் வரைய போகிறேன். இப்போ டயக்ராம் வரையறதுக்குன்னா டேட்டம் லைன் வரைஞ்சிக்கலாம். ஏ பி சி அண்ட் டி வேல்யூஸ் பார்த்துக்கலாம். இதுக்கு முன்னாடி ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் வரையணும்னா ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் லோடாக இருந்துச்சுன்னா, பாயிண்ட் லோட்னா ஒரு வெர்டிக்கல் ஸ்ட்ரைட் லைனாக இருக்கணும். நோ லோட்னா லைன் வந்து ஹரிசாண்டல் லைனாக இருக்கணும். யூடிஎல்னா லோடு வந்து இன்க்ளைன்டு லைனாக இருக்கணும். சரியா? இது மாதிரி தான் நம்ம வரைஞ்சி ஆகணும். ஸோ நம்ம பாருங்கள் வேல்யூஸ் எங்கே இருக்குன்னா, வேல்யூஸ் எவ்வளோ? ஷியர் ஃபோர்ஸ் அட் பியோட வேல்யூ பாருங்கள், இஸ் -15. இங்கே மேலே எல்லாமே பாசிட்டிவ், கீழே எல்லாமே நெகட்டிவ். அப்போ கீழே -15. அடுத்து பெண்டிங் ஷியர் ஃபோர்ஸ் அட் டியும் -15 தான். அடுத்து ஷியர் ஃபோர்ஸ் அட் சி +25. ஷியர் ஃபோர்ஸ் அட் ஏ 0. சரியா? இதை பார்த்துக்கோங்க. ஆர்பின்றது ஒரு ரியாக்ஷன் சொல்லலாம், அதை பாயிண்ட் லோடு சொல்லலாம். பாயிண்ட் லோடுனா வெர்டிக்கல் லைன், நம்ம வெர்டிக்கல் லைன் வரையணும். சரியா? பிட்வீன் பி அண்ட் டி எந்த லோடுமே இல்லை, அதனால் அது வந்து நோ லோடுனா ஹரிசாண்டல் லைன் வரையணும். அடுத்து இங்கே பாருங்கள், சிக்கு டிக்கு நமக்கு யூடிஎல் இருக்குது. அப்போ யூடிஎல்னால் நமக்கு இன்க்ளைன்ட் லைன் வரையணும். யூடிஎல்னால் இன்க்ளைன்டு லைன். அப்போ யூடிஎல்னும் போது இந்த 25க்கும் இதுக்கு நடுவில் இன்க்ளைன்டு லைன் வரைங்க. அதுக்கடுத்து பிட்வீன் ஏக்கும் சிக்கும் எந்த லோடுமே இல்லை, அது என்னென்னா நமக்கு ஹரிசாண்டல் ஸ்ட்ரெயிட் லைன் தான் வரையணும். நோ லோடுனால ஸ்ட்ரெயிட் லைன், அதை ஏல முடிச்சிருங்க. சரியா? இதான் நமக்கான பெண்டிங் மொமெண்ட். ஷியர் ஃபோர்ஸ் வேல்யூ இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ். ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம். சரியா? இந்த இடத்துல கொஞ்சம் நல்லா கவனிங்க. எப்போ ஒரு ஷியர் ஃபோர்ஸ் சைன் சேஞ்ச் ஆகுது, ப்ளஸ்லேருந்து மைனஸோ மைனஸ்லேருந்து ப்ளஸ்ஸோ வந்துச்சுன்னா அந்த பாயிண்டில் வந்து பெண்டிங் மொமெண்ட் மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ நம்ம வந்து பெண்டிங் மொமெண்ட் கண்டுபிடிக்கணும். சரியா? அந்த பெண்டிங் மொமெண்ட் கண்டுபிடிக்கிறது நம்ம என்ன பண்ணணும், இந்த மேக்ஸிமம் 0 இந்த இடத்துல வந்து சேஞ்ச் ஆகிருக்குல்ல, இந்த பாயிண்ட்டை இங்கே ட்ராக் பண்ணுங்கள். மேலே நமக்கான பீம் டயக்ராமில் ட்ராக் பண்ணிவிட்டு
சரியா? பீம் டயக்ராமில் ட்ராக் பண்ணிவிட்டு இந்த டிஸ்டன்ஸை எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. சரியா? அப்போது இது எக்ஸ்னா அப்போ இந்த டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும் நமக்கு? இது எக்ஸ் மைனஸ் 3யாக தான் இருக்கும். இது ஹோல் எக்ஸு, எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் வேணும், இது 3, அப்போது எக்ஸ் மைனஸ் 3யாக தான் இருக்கும். சரியா? இப்போ நான் பண்ண போகிறோம், இந்த எக்ஸ் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸ் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போது அந்த எக்ஸ் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோமா? எக்ஸ் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? டேக்கிங் ஷியர் ஃபோர்ஸ் இந்த பாயிண்ட்டை ஈன்னு சொல்லிக்கணும். ஷியர் ஃபோர்ஸ் அட் இ, ஷியர் ஃபோர்ஸ் அட் இ பாயிண்டில் ஷியர் ஃபோர்ஸ் எடுக்க போகிறேன். சரியா? எனக்கு என்ன தெரியும்? எனக்கு அப்வர்ட் டைரக்ஷன் எல்லாமே நெகட்டிவ், டவுன்வர்டு எல்லாமே பாசிட்டிவ். அப்போ அப்வர்டில் போகிற ஃபோர்ஸ் ஆர்பி நெகட்டிவ் தான். அப்போ -15, இங்கே ஒரு யூடிஎல் ஆக்ட் ஆகுது. யூடிஎல் வந்து 10 kN, அது டவுன்வர்ட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது. ப்ளஸ்ஸு 10, டிஸ்டன்ஸ் எவ்வளோ? எக்ஸ் மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் வேல்யூ 4.5 மீட்டர். ஓகேவா? அப்போது இதோட வேல்யூ 4.5 மீட்டர்னா அப்போ இந்த வேல்யூ என்னவாக இருக்கும்? 4.5 மைனஸ் 3 ஈக்குவல் டு 1.5 மீட்டர். அப்போ இந்த யூடிஎல் லென்த்து 1.5 மீட்டர். சரி, இதை கண்டுபிடிச்சாச்சா? இதுக்கப்புறம் பெண்டிங் மூமெண்ட் போக போகிறோம். To find bending moment, நம்ம ஒரு definition என்ன? It is algebraic sum of moment of vertical load acting on a beam either right or left of the section. நமக்கு என்னென்ன vertical load ஆக்ட் ஆகுதோ அதோட மொமெண்ட்டை கண்டுபிடிக்கிறது தான் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம். சரியா? அப்போ மொமெண்ட் நம்ம இதுக்கு சைன் கன்வென்ஷன் இருக்குது. ஒரு மொமெண்ட் ஆன்டி கிளாக் வைஸில் இருந்துச்சுன்னா இதுக்கு வந்து பாசிட்டிவ், அதே மொமெண்ட் கிளாக் வைஸில் இருந்துச்சுன்னா நெகட்டிவ். கிளாக் வைஸ்னால் நெகட்டிவ். சரியா? அப்போது இப்போ நம்ம டயக்ராம் பார்க்க போகிறோம். டயக்ராமில் பார்த்தோம்னா டயக்ராம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பெண்டிங் மொமெண்ட் அட் பி ஈக்குவல் டு, இங்கே பாருங்கள், பெண்டிங் மொமெண்ட் அட் பி தான் பார்க்குறேன். பெண்டிங் மொமெண்ட் அட் பின்னும் போது பெண்டிங் மொமெண்ட் பின்னும் போது அட் பாயிண்ட் பியில் ஒரு லோடு ஆக்ட் ஆகுது. ஆனால் அங்கே பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் 0. மொமெண்ட் இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அங்கே 0. அதனால் புட் 0. பெண்டிங் மொமெண்ட் அட் டி பாயிண்டில் பார்க்குறேன். டி பாயிண்டில் பார்க்கும்போது ஆர்பி இருக்குது, மூவ்ஸ் டுவோர்ட்ஸ் டி பை ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஆன்டி கிளாக் வைஸ் தான் பாசிட்டிவ். ப்ளஸ் ஒரு வேல்யூ 15 kN. 15 into perpendicular distance between D and B is 3 meter. அப்போது 45 kN மீட்டர். பெண்டிங் மொமெண்ட் அட் ஈன்றது தான் நமக்கான மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் வேல்யூ. ஸோ இந்த இடத்துல பெண்டிங் மொமெண்ட் பார்க்கும்போது சேம் 15 ஆன்டி கிளாக் வைஸில் போகுது. 15 into 4.5 டிஸ்டன்ஸ், இதோட டிஸ்டன்ஸ் பாருங்கள் 4.5. நெக்ஸ்ட்டு 10 kN/மீட்டர் ஆக்ட் ஆகுது ஒரு யூடிஎல். ஆக்டிங் டுவர்ட்ஸ் இ வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஸோ -10 into இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 1.5 மீட்டர். இப்போ தான் கண்டுபிடிச்சிடும். 1.5 மீட்டர் ஹோல் ஸ்கொயர் பை 2 ஈக்குவல் டு 56.25 kN மீட்டர். சரியா? அடுத்து பெண்டிங் மொமெண்ட் அட் சி. பெண்டிங் மொமெண்ட் அட் சி நம்ம பாருங்கள், ஆர்பி ஆக்டிங் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். அதனால் 15 into சிக்கும் பிக்கும் டிஸ்டன்ஸ் 4 + 3 7 மீட்டர். அடுத்து ஒரு யூடிஎல் ஆக்ட் ஆகுது டுவர்ட்ஸ் சி வந்து ஆன்டி கிளாக் வைஸ் கிளாக் வைஸ். அதனால் -10 into டிஸ்டன்ஸ் 4 ஸ்கொயர் பை 2 வேல்யூ வந்து 25 kN மீட்டர். பெண்டிங் மொமெண்ட் அட் ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஆர்பி இஸ் ஆக்டிங் ஆன்டி கிளாக் வைஸ் ப்ளஸ்ஸு இன்ட்டு டிஸ்டன்ஸ் இஸ் 8 மீட்டர். அடுத்து இது உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ஒரு ரிமைனிங் லென்த் இருந்துச்சுன்னா ஃபார்மில் எப்படி வரும்? WL² / 2
plus WL into remaining length. ஓகேவா? அப்போது WL ஸ்கொயரா, Wயோட வேல்யூ என்னது நமக்கு இங்கே 10 into UDL ஆக்ட் ஆகுது. length of UDL is 4 meter, 4 square by 2 minus இங்கே இதை கன்சிடர் பண்ணணும். அப்போ WL into RL, Wயோட UDL ஆக்டர் லென்த் எவ்வளோ லோடு 10 into length வந்து 4 into remaining length 1 meter equal to 0. சரியா? இதுதான் நமக்கான பெண்டிங் மூமெண்ட் வேல்யூ. இந்த இடம் மட்டும்தான் சேஞ்சஸ் இருக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் சேஞ்சஸ் இருக்கும். இதை யூஸ் பண்ணி நான் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் வரைய போகிறேன். சரியா? பெண்டிங் மூமெண்ட் டயக்ராமுக்கு டேட்டம் ABCD அண்ட் இது வந்து E பாயிண்ட் தான் மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் வேல்யூ நமக்கு. சரியா? இப்போது வேல்யூஸ்லாம் மார்க் பண்ணிடலாம். ஏவோட வேல்யூ 0, பியோட வேல்யூ 0, அதனால் 0 0. பெண்டிங் மூமெண்ட் D is 45, இந்த இடம் 45 kilonewton meter. பெண்டிங் மூமெண்ட் D தான் மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் 56.25 kilonewton meter. அடுத்து பெண்டிங் மூமெண்ட் C வந்து 25 kilonewton meter. சரியா? இதுதான் நமக்கான மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் வேல்யூ 56.25 kilonewton meter. சரியா? டயக்ராம் இது வரையும். அப்புறம் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராமில் லைன்ஸ் எப்படி வரையணும் பார்த்தீங்கன்னா, பாயிண்ட் லோடாக இருந்ததுன்னா இன்க்ளைன்ட் லைன் வரையணும். நோ லோட் கண்டிஷனுக்கும் இன்க்ளைன்ட் லைன். யூடிஎல்னா பேரபாலிக் லைன் வரையணும். பேரபாலிக் லைன். சரியா? இப்போ பேரபோலா தான் நம்ம வரைய போகிறோம். பிட்வீன் C and Dக்கு நல்ல பாருங்கள், பேரபோலா தான் நமக்கு இருக்குது, ஒரு யூடிஎல். அப்போ பேரபாலிக் லைன் தான் வரையணும். அப்போது ஒரு பேரபாலிக் லைன் வரைஞ்சிட்டேன். அடுத்து பிட்வீன் B and D நோ லோடு, அப்போ வெர்டிக்கல் லைன், ஸ்ட்ரெயிட் லைன் வெர்டிக்கலாக ஒரு லைன் வரைஞ்சிக்கோ. அடுத்து பிட்வீன் A and Cக்கு நடுவில் நோ லோடு, அதனால் வெர்டிக்கல் லைன் வரைஞ்சிக்கோங்க. இதான் நமக்கான பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் பாசிட்டிவ். புரியுதா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.